வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. நம்மை கொல்லும் அநேக தோல்விகளிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனான இயேசு கிறிஸ்துவுடைய பெயரால் உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் விஷம், பாம்பு, கத்தி இது போன்ற விஷயங்கள் தான் நம்மை கொல்லும் கருவிகளாக இருக்குதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அதைவிட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மை கொன்று கீழே தள்ளக்கூடிய அளவு சக்தி வாய்ந்ததாக காணப்படுகிறது. பசி, வறுமை, பட்டினி, பற்றாக்குறை என்று அடுக்கிக் கொண்டே போக முடியும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, அன்பில்லாத மக்கள், பாசமில்லாத குடும்பம், பண்பில்லாத குடும்ப உறவுகள், ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை முறைகள், ஒழுங்கில்லாத வாழ்க்கை, எதிர்காலத்தில் எந்த நம்பிக்கையும் தர முடியாத சூழ்நிலைகள், சந்திக்கப்படாத தேவைகள் என்று எத்தனையோ விஷயங்கள் நம்மை கொள்வதற்கு தயாராக காணப்படுகின்றன. விசேஷமாக தோல்விகள், குடும்ப வாழ்வில் ஏற்படக்கூடிய தோல்விகள், நமது தனிப்பட்ட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய தோல்விகள், சொல்லிக்கொண்டே போகலாம். இவையெல்லாம் கொல்லும் தோல்விகள் என்று நாம் எழுத முடியும். அதிலிருந்து யார் நம்மை காப்பாற்றக்கூடும்? ஒரு பக்தன் இப்படியாக கதறுகிறார், என்னை கொன்று போட்டாலும் நான் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆம், நம்மை கொல்வதற்கு இந்த பூமியில் எத்தனை மனிதர்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள் வரிசையாக நின்றாலும் கூட அதன் மத்தியில் நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆம், அந்த இயேசுவின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தோல்விகள் நம்மை கொல்லாமல் இந்த உலகத்தில் நாம் காணப்படக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் துக்கங்களும் அல்லது வஞ்சகமான மற்ற மக்களுடைய ஒரு சூழ்ச்சிகளிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு நாம் இயேசுவை நோக்கி பார்ப்பதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. தேவன் இப்படியாக சொல்லுகிறார், கவனியுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இங்கு நம்மை கொல்வதற்கு, கொன்று அழிப்பதற்கு இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருப்பதாக வாசிக்கிறோம். முதலாவது என்னது? நம்மை சுற்றி இருக்கிற பாரமான யாவையும், நாம் தூக்க முடியாத, மனதாலும் சரீரத்தாலும் தூக்கி சுமக்க முடியாத அளவு கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், இவைகள் நம்மை கொன்று போட்டுவிடும். இரண்டாவது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். ஆம், பாவத்தை போல் நமது வாழ்க்கையை கொள்ளக்கூடிய, நமக்கு மரணத்தை வருவிக்கக்கூடிய நிகழ்வு வேறு எதுவும் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தெளிவாக, துல்லியமாக, ஆணித்தரமாக தேவன் சொல்லுகிறார். நம் கண்களால் செய்யக்கூடிய பாவங்கள், பார்க்க கூடாததை பார்த்து நாம் மகிழும் பொழுது, தேவன் நமது கண்களுக்கு விளைத்து வைத்திருக்கிற பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நாம் கண்டு மகிழும் பொழுது தேவன் அதை பாவம் என்று கருதுகிறார். அந்த பாவம் நம்மை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நம்மை கொன்று அழித்துவிடும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், பொய்கள், வெள்ளை பொய்கள், மற்ற மனிதர்களுடைய இருதயங்கள் நொறுக்கக்கூடிய ஒரு இரக்கமில்லாத வார்த்தைகள், முறுமுறுப்புகள், இப்படி வார்த்தைகள் செய்யக்கூடிய பாவங்களும் கூட நம்மை ஒரு நாள் கொன்றுவிடும். நாம் செய்யக்கூடிய செயல்கள், எவ்வளவு செயல்களை நாம் செய்கிறோம், பாவ செயல்களை. தேவன் செய்யக்கூடாது என்று சொல்லுவதைத்தான் நாம் செய்கிற மக்களாக காணப்படுகிறோம். ஆகவே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் நம்மை கொன்று போட்டு விடும். ஆகவே நாம் தூக்கி சுமக்க முடியாத ஒரு பாரமான வாழ்க்கை முறையும், தேவன் நமக்கு விலக்கி வைத்திருக்கிற அந்த பாவமான சந்தோஷங்களையும் நாம் அனுபவித்து மூழ்கி திளைக்கும் பொழுது அது நம்மை கொன்றுவிடும்.
அதிலிருந்து தப்பிப்பதற்கு தேவன் காண்பிக்கிற ஒரே ஒரு வழி இயேசு மட்டுமே என்று வாசிக்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் நம் இயேசுவை நோக்கி பார்த்து பொறுமையோடு ஓடும் பொழுது மட்டுமே நாம் இந்த பூமியில் நம்மை கொள்ளும் தோல்விகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஏன் அப்படி? இயேசு தனது வாழ்க்கையின் மூலமாக 2 விதமான சத்தியங்களை இங்கு சொல்லுகிறார். ஏன் நம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும்? இந்த வாழ்க்கையில் நம்மை அழித்து ஒழிக்கிற பாரமான விஷயங்களிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்கு 2 முக்கியமான உண்மைகளை இங்கு தெளிவாக தேவன் வரிசைப்படுத்துகிறார். முதலாவது என்ன? வாசிக்கிறோம், அவர் தமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று வாசிக்கிறோம். சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். முதலாவது நாம் ஏன் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும்? நமது வாழ்வை அழித்து ஒழிக்கிற பாரமான காரியங்களிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு ஏன் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டுமானால், நமது பாவத்திற்காக இயேசுவானவர் சிலுவையை சகித்தார். ஆம், நமது பாவத்திற்காக நம்மேல் வரக்கூடிய தண்டனையை இயேசு சிலுவையில் சுமந்து அதை தீர்த்தார் என்று வாசிக்கிறோம். நாம் கண்களாலும் நமது வாயாலும் நமது பேச்சாலும் செயலாலும் சிந்தையாலும் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்கு தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம். ஆனால் இயேசுவானவர் நம்மை அன்பு செய்தது நிமித்தம் நாம் தோல்விகளால், வேதனைகளால், பாரங்களால், பாவங்களால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக, நம்மை இந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி நாம் பட வேண்டிய பாடுகளை எல்லாம் அவர் பெற்று அனுபவித்து நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். ஆகவே நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். உங்களது பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, அதிலிருந்து நம்ம மீட்பதற்காக இயேசுவை தவிர வானத்திலும் பூமியிலும் மனிதர்களுக்குள்ளே வேறு யாரும் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்தது கிடையாது. நமது பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டவர் இயேசு மட்டுமே. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இயேசுவை நம்ப வேண்டும். இரண்டாவது, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையில் அவர் உயிரை தந்தது மட்டுமல்ல, 3ஆம் நாளில் அந்த பாவத்தையும் நரகத்தையும் ஜெயித்து வென்று அவர் உயிரோடு எழுந்து இப்போது சகலவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவனாக பரலோகத்தில் சிங்காசனத்தில் அரியணையில் ஆளக்கூடிய தேவனாக வீற்றிருக்கிறார். ஆகவே நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆம், எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் ஆளுகை செய்கிறார். அவர் உயிர் திறந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நாம் எதை பார்த்து பயப்படுகிறோமோ, அந்த பாரங்கள், நாம் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ, அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தவராக அவர் காணப்படுகிறார். இயேசு நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறபடியினால் நாம் அவரை நோக்கி பார்த்து சிலுவையிலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமையில் பலப்படுவதற்காக அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இப்பொழுது உயிருள்ளவராக காணப்படுகிறார். கோரி டென் பூம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான சகோதரி தனது வாழ்வில் அவரை கொள்ளும் பிரச்சனைகள் அணிவகுத்து நின்ற போதும் கூட அவை எல்லாவற்றையும் இயேசுவை நோக்கி பார்த்து ஜெயம் கொண்டார். இவர் வாழ்ந்தது ஹிட்லர் வாழ்ந்த அந்த காலத்தில். தகப்பனோடு, தனது சகோதரியோடு, சகோதரனோடு, சொந்த பந்தங்களோடு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர். அந்த சமயத்தில் ஹிட்லர் என்ற கொடுங்கோலானவன் யூதர்களை எல்லாம் கொன்று குவிக்கும் பொழுது அந்த யூதர்களை காப்பாற்றுவதற்காக தனது வீட்டை திறந்து கொடுத்தார். இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய பாவம். ஆம், யூதர்கள் என்ற அந்த அப்பாவி மக்களை தனது வீட்டில் தங்க வைத்து உணவளித்து தண்ணீர் அளித்து பாதுகாத்து பராமரித்து வந்தார். இந்த செயலுக்காக ஹிட்லர் அவரையும் அவரது தகப்பனையும் அவரது சகோதரரையும் சகோதரிகளையும் இன்னும் சில உறவினர்களையும் அழைத்துக்கொண்டு சித்திரவதை கூடத்தில் வைத்து எல்லாவற்றையும் கொன்று அழித்தார். இவர் மட்டுமே தப்பித்தார். கண்களுக்கு முன்பாக தனது சகோதரி சித்திரவதை தாங்காமல் மரித்து போனார். இந்த கஷ்டங்களோடு கூட,
இந்த வேதனைகளோடு கூட இந்த வேதனைகளை சுமந்தவராக அவர் சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். வெளிவந்த பின்பும் கூட கசப்பு உணர்ச்சியோடு வெறுப்புணர்ச்சியோடு அவர் போராடினார். ஆனால் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் கடந்து போன அந்த கஷ்டங்கள், அந்த வேதனைகள், அந்த துக்கங்கள், அவர் இழந்து போன அன்பின் உறவுகள் ஏற்படுத்தின தனிமை, இவை எல்லாம் அந்த சகோதரியை கொன்று ஒன்றுமில்லாமல் செய்திருக்கக்கூடும். ஆனால் தனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழுந்து இப்போதும் ஆளுகை செய்து வருகிற தான் அவன் நோக்கி பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையை தோல்வியிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அந்த இயேசுவிடமிருந்து புறப்பட்டு வருகிற இரக்கத்தை பெற்றுக்கொண்டவராக அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். அவர் அநேக மக்களுக்கு நம்பிக்கையின் ஒரு வழியாக, நம்பிக்கையின் வாசலாக, தைரியத்தின் வழியாக, வாசலாக அவர் வாழ்ந்து அநேக மக்களை மீட்டெடுத்தார். பிரியமானவர்களே, அந்த சகோதரியை அவர் எதிர்கொண்ட தோல்வியானது கொன்று அழிப்பதற்கு இயேசு விட்டுவிடவில்லை. அதே தேவன் இன்று உங்களையும் கூட உங்களை கொள்வதற்காக காத்திருக்கிற பசி, பட்டினி, வறுமை, தனிமை, பாவம், பாரம், இவை எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றுவதற்கு இயேசு காத்து கொண்டிருக்கிறார், ஆவலாக இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? உங்களது பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அவர் தரக்கூடிய பாவ மன்னிப்பு பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இயேசுவே, எனது பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற இந்த பாரமான யாவற்றையும் நான் விட்டு வெளிவருவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று அவர்களுக்கு கேட்பீர்களா? உங்களது பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையில் மிகப்பெரிய பாடுகளை சகித்த அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் உங்களுக்காக சிலுவையில் தனது ரத்தத்தையே சிந்தி உயிரையே தந்தார் என்று நம்பும் பொழுது, அந்த வினாடியே இயேசுவானவர் உங்கள் இருதயத்தில் தைரியத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த இயேசுவானவர் உங்களை அன்போடு வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற எந்த அசம்பாவிதங்களும், எந்த பாரமானவைகளும், எந்த பாவங்களும் உங்களை ஜெயித்து உங்களை கொன்று அழிக்காதபடிக்கு இயேசுவானவர் தனது அன்பின் கரங்களில் உங்களை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறார். அந்த அன்பின் கரங்களில் தஞ்சம் புக நீங்கள் தயாரா? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சத்தியம் சத்தியம் நேயர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. மனிதன் ஒவ்வொரு நாளும் எதையாவது அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறான். வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் எதையாவது நாம் சாதிக்கணும், ஏதாவது ஒரு இடத்த அடையணும்னு சொல்லி ஒரு ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஒவ்வொரு ஆட்களும் அதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. நாம் எதை அடைய வேண்டும், நான் எப்படி மாற வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் மனதுக்குள்ளே விரும்பி கொண்டிருக்கிறோம். சில மனிதர்கள் கடவுளாக மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம சமூக ஊடகங்களை நம்ம திறந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பேர்
கடவுள் அவங்கக்கிட்ட இறங்கி வந்ததாகவும், கடவுள் அருள் இருப்பதாகவும், அவங்க கடவுளாகவே மாறிவிட்டதாகவும் சொல்கிறாங்க. தங்களை தாங்களே கடவுள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம், மனிதன் கடவுளாக மாற முடியுமா, மனிதனால் முடியுமா என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க, என்கிட்ட கடவுள் அம்சம் இருக்குது, நான் சொல்கிறது பலிக்குது, நான் மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன், நிறைய விஷயங்களை சொல்கிறேன், நாளைக்கு நடக்க போகிறத சொல்கிறேன், என்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும், நான் உங்களை வழிகாட்டுறேன்னு சொல்லி ஏராளமான மனிதர்கள் நம்ம யூடியூப் எடுத்துகிட்டுனா கூட நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் அப்படி கிளைம் பண்ணி வந்துட்டுருக்குறாங்க. ஒரு மனிதன் கடவுளாக மாற முடியுமா என்பது ஆராயப்பட வேண்டியது. நீங்கள் என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, ஒரு மனுஷனால் கடவுளால் மாற முடியுமா, கடவுளாக ஆக முடியுமா? இதை பற்றி நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க? மனிதன் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, கடவுளாக மாற முடியாது என்று நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம். பைபிள் முழுக்க கடவுளை பற்றி தான் பேசுது. அந்த பைபிள் மிக தெளிவாக சொல்கிறது, கடவுள் ஒருவர் தான், மனிதன் கடவுளாக மாற முடியாது. ஏன் அப்படின்னு அதற்கான காரணங்களையும் கூட பார்ப்போம். இதில் முதல் காரணம், இந்த மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவனாக இருக்கிறான். மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன். மனிதன் கடவுளை படைக்கவில்லை, கடவுள் மனிதனை படைத்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த மனிதன் என்ன செய்யிட்டா, இப்போ கடவுள்கிட்ட வெகு தூரமாக போயிட்டான். கடவுள் மிக பரிசுத்தமான கடவுளாக இருக்கிறார். மனிதன் தன்னுடைய பாவத்தினாலே மனிதன் என்ன செய்யிட்டான், கடவுள் வெகு தூரம் போயிட்டான். இந்த பிரிந்து போன மனிதனை மீண்டும் கடவுளுடன் சேர்ப்பது தான் கடவுளுடைய வேலையாக இருக்குன்னு சொல்லி பைபிளில் பார்க்குறோம். அதனால் பைபிள் மிக தெளிவாக கூறுகிறது, ஒரு மனிதன் கடவுளாக முடியாது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் எந்த வகையிலும் என்ன செய்ய முடியாது, நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியாது. கடவுள் மிகவும் பரிசுத்தமானவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். மனிதன் குறைவுடையவன், அவன் பிறந்து இறக்கக்கூடியவன். கடவுள் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன், அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். அவர் இந்த உலகத்தையும் இங்கே பூமியில் உள்ள சகலத்தையும் என்ன செய்தார், தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கினார். மனிதனை தன்னுடைய கைகளினாலே உருவாக்கினார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் மனிதன் வேறு, கடவுள் வேறு. கடவுள் மனிதனாக வந்திருக்கிறார் என்று பைபிள் கூறுகிறது. ஆனால் மனிதன் கடவுளாக முடியாது என்று பார்க்கிறோம். பைபிளில் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து அவருடைய கூற்றுக்களை, அவருடைய பொழிவுகளை நாம் பார்க்கும்போது சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் மனிதன் என்ன செய்ய முடியாது, கடவுளை அடைய முடியாது, கடவுளுடன் செல்ல முடியாது என்று வேதத்தில் நம்ம தெளிவாக நாம் பார்க்குறோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவனுடைய கூற்றுகளை பார்க்கும்போது மனிதன் எந்த காரியத்தினாலும் இறைவனுக்கு ஒப்பாக முடியாது. மனிதன் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான். அப்போ இன்றைக்கி இருக்க உலகத்தில் நிறைய பேர் நான் கடவுள், என்கிட்ட வல்லமை இருக்கிறது, நான் இதை சொன்னால் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்க விஷயங்கள்லாம் நம்ம கேட்குறோம். ஆனால் அது நம்ம பைபிள் பார்க்கும்போது அது போலி வாக்குத்தத்தங்கள், மனிதர்களை ஏமாற்றக்கூடிய செயல்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் அவன் படைக்கப்பட்ட காலகட்டத்தில் எப்படி படைத்தார் என்று பைபிளில் முதல் புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆதியாகமம் என்கிற புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் தன்னுடைய சாயலாக மனிதனை உருவாக்கினார். அவருடைய அம்சம், அவருடைய சாயல் இருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஒரு தகப்பனை போன்ற நடவடிக்கைகள், அவனுடைய பாவனைகள் இருக்கிற மாதிரி கடவுளுடைய அம்சம் மனிதனுக்கு இருந்தது படைக்கப்பட்ட நாளில். அதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த மனிதன் முழுவதுமாக தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டான். மனிதன் தூய்மை இழந்து விட்டான், பாவியாகி விட்டான். முதல் புத்தகத்திலே பார்க்குறோம், மனிதனை படைத்த சில நாட்களிலேயே மனிதன் பாவத்திற்குள்ளாகி விடுகிறான். கடவுளுடைய அம்சம் அவனிலிருந்து குறைந்து பாவத்தின், பிசாசினுடைய, தீய சக்தியினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு. அதனால தான் அந்த உலகத்தில் இன்றைக்கி பார்க்குறோம்,
மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது மனிதர்கள் தூய்மை இழந்தவர்களாக, மனிதர்கள் கெட்டவர்களாக, ரொம்ப மோசமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதை நாம் பார்த்து கொண்டு இருக்க முடியுது. அப்போது இங்கே நம்ம பார்க்கும்போது கடவுள் வேறு, மனிதன் வேறு. மனிதன் இயலாமை உடையவன், மனிதனுக்கு வரம்புகள் இருக்கிறது. ஆனால் கடவுளுக்கு வரம்புகள் அற்றவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய கூடியவர், அவர் அதற்கு திராணியுள்ளவர் என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று வேதம் மிக தெளிவாக கூறுகிறது. இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நாளிலே அவன் முதல் மனிதன் தேவனை போன்ற சாயலை உடையவனாக, தேவ அம்சத்தை பெற்றவனாக, தேவனுடைய இயல்புகளை பெற்றவனாக இருந்தான். ஆனால் நாம் பார்க்கும்போது பாவம் என்று நுழைந்ததோ அன்று மனிதனுடைய தேவ தன்மை, தேவ அம்சம், தேவனுக்குரிய குணாதிசயங்களை அவன் இழந்து அவன் என்ன செய்கிறான்? தீமை நிறைந்தவனாக, தேவனுக்கு விரோதமானவனாக மாறிவிடுகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம், முதல் புத்தகத்திலேயே மனிதன் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டான் என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு பார்க்கும்போது பாவத்தினால் அவன் என்ன வீழ்ச்சி அடைகிறான். அங்கே வஞ்சிக்கப்படுகிறான். மனிதன் வஞ்சிக்கப்பட்டு, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான். பிசாசு மனிதனை வஞ்சிக்கும் போது சொல்கிறான், நீ கடவுளையும் போல ஆகிவிடலாம், கடவுளை போன்று நீ ஆகிவிடலாம் என்று சொல்கிறான். அப்படி மனிதன் வஞ்சிக்கப்பட்டு என்ன செய்கிறான்? தேவ சாயலற்றவனாக மாறுகிறான். நம்ம கீழாக நம்ம பார்க்கும்போது அடுத்த பகுதியில் பார்க்கும்போது கடவுள் அவனை மீட்பதற்காக, அந்த வீழ்ந்து போன மனிதனை மீட்பதற்காக பல திட்டங்களை தீட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வரும்போது மனிதனை மீட்பதற்காக வந்தார் என்று நாம் தெளிவாக நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வசனங்கள், அவர் கூறிய அந்த பொழிவுகளை பார்க்கும்போது அங்கே சொல்றார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து கடவுள்கிட்ட போகிற வழியாக அவர் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து இல்லாமல் எந்த மனிதனும் கடவுளிடத்தில் போக முடியாது. அப்போ இந்த பகுதிகளில் நம்ம பார்க்கும்போது, பைபிள் முழுக்க நம்ம பார்க்கும்போது மனிதன் வேறு, கடவுள் வேறு. இன்னைக்கு ஆள் தெய்வங்கள் நம்மை பலவாறாக சொல்லி மனிதர்களை குழப்பி கொண்டு ஏமாற்றி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். மனிதர்கள் படித்தவர்களே அவர்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. படித்த பட்டம் பெற்றவர்கள் கூட நிறைய மூட நம்பிக்கைகளை பின்பற்றி கொண்டு, மற்றவர்கள் சொல்வதை அப்பட்டமாக நம்பிக்கொண்டு, மற்றவர்கள் சொல்வதை கேட்டு ஏமாந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான கடவுளிடத்தில் போக முடியாமல், உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் எந்த மனிதனையும் கடவுள் என்று சொன்னார், யாராவது உங்களிடத்தில் எனக்கு கடவுளுடைய தன்மை இருக்கிறது, நான் கடவுள் என்று சொன்னால் நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் அது மிகவும் முட்டாள்தனமாக உண்டாக தான் வேதம் சொல்கிறது. பைபிள் சொல்லுது, இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு. பைபிளில் நம்ம பார்க்குறோம், ஒரே கடவுள். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார், அவருக்கு ஒப்பானவர் எவரும் கிடையாது. உலகத்தை உருவாக்கிய, இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார். அவருக்கு ஒப்பாக எந்த மனிதனும் ஆக முடியாது, எந்த கடவுளும் ஆக முடியாது. கடவுள் என்பது ஒரே ஒருவர். அந்த கடவுளிடத்தில் நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்மால் முடியாது. ஏனென்றால் நேரடியாக சென்றால் நாம் பாவிகளாக இருப்பதனாலே நமக்கு தேவனை தரிசிக்க முடியாது, தேவனை காண முடியாது. அப்படிப்பட்ட நிலையில்தான் நம்மை மீண்டும் கடவுளிடத்தில் சேர்ப்பதற்காக தான் கடவுளே இங்கே பூமிக்கு இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வருகிறார். அவர் சொல்றாரு, நானே உங்களை பிதாவினிடத்தில் அழைத்து செல்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். உங்களுக்கும் தேவனுக்குமான உறவை நான் புதுப்பித்து தருகிறேன் என்றுதான் இங்கே பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கூறுகிறார். அப்போது நமக்கு எப்படி கடவுளாக மாற முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். கடவுளுடைய அன்பை பெற முடியுமா, கடவுளிடத்தில் செல்ல முடியுமா என்று நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு முடியும். பைபிள் சொல்லுது, நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக
உங்களுக்கு கடவுளை சேர முடியும். இயேசு கிறிஸ்து மூலமாக உங்கள் கடவுளை தரிசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்ற ஒரு உறுதியை பைபிள் நமக்கு தருகிறது. யாராவது உங்களிடத்தில் நான் கடவுள் தன்மை மிக்கவன், நான் தான் கடவுள்னு சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பைபிள் நமக்கு ஒரே ஒரு உறுதி தருகிறது. கடவுளிடத்தில் அழைத்து செல்வதற்கு இயேசு கிறிஸ்துவால் முடியும், இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் நேரடியாக கடவுளிடத்தில் செல்ல நீங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறீர்கள். முதல் மனிதனாகிய ஆதாமினுடைய சந்ததியாக இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் நீங்களும் இருப்பதால் நேரடியாக நீங்கள் தேவனிடத்தில் கடவுளிடத்தில் செல்ல முடியாது. தூய்மை இழந்த மனிதனுடைய தலைமுறை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறோம், எத்தனையோ குற்றங்கள் செய்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே கடவுளிடத்தில் தேவனிடத்தில் நீங்கள் என்ன செய்யணும், நேரடியாக போக முடியாது. இதற்கு தான் நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ற பாவங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் கடவுளிடத்தில் தேவனிடத்தில் செல்ல முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நாம் அடைய வேண்டிய பாவங்களை, நாம் அடைய வேண்டிய பாவ தண்டனை அவர் வாங்கி கொண்டார். அவர் மூலமாக நமக்கு தேவனிடத்தில் செல்ல முடியும். ஆதாம் என்ற முதல் மனிதன் படைக்கப்பட்ட நிலையிலே அவனுக்கு இருந்த அந்த தேவ சாயலை நாம் பெற முடியும் என்று பைபிள் நமக்கு சொல்கிறது. ஆதாம் தவறு செய்து பாவம் செய்ததினாலே அவன் என்ன செய்தான், தள்ளப்பட்டான் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் புறந்தள்ளப்பட்டான், தேவ மகிமையற்றவனாகான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று பார்க்கிறோம். ஆதாமனுடைய சந்ததி முழுக்க பாவிகளாக இருக்கிறார்கள். அந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தினுடைய விளைவு மரணம். அந்த மரணத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போது நாம் அடைய வேண்டிய தண்டனை அவர் வாங்கி கொண்டதினாலே நமக்கு என்ன இல்லை, இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் செல்ல முடியும். நம்முடைய தண்டனை இன்னொருத்தர் வாங்கி கொண்டார். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனிடத்தில் செல்ல வேண்டுமா? நீங்கள் மனித கடவுளர்களை நம்பி இருக்கிறீர்களா? நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நிச்சயமாக உங்களை அவர் தேவனிடத்தில் அழைத்து செல்வதற்கு, அவர் உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்கு, உங்களை கொண்டு செல்வதற்கு அவர் மன விருப்பமுடைய தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. அன்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களெல்லாம் அவரிடத்து அறிக்கையிட்டு நீங்கள் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவர் உங்களை தேவனிடத்தில் பரலோகத்திற்கு அழைத்து செல்வார் என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் தொடர்ந்து சிந்தியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்யம் சத்யமே